வெளில போய் வச்சுருவோம். நல்லா கோல்டாக வருமா இல்லை நீ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் ஐஸ் கோல்டாக வரும். ஐஸ் கோல்டாக வரும். ஐஸ் கோல்டாக வருமா? பரவாயில்ல. ஆமாம், ஒரே ஜாலியாக இருக்குது. இங்கெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் பன்னீர் சோடா. டொராண்டோ அது வந்து வேற ஒரு இந்தியாவில் கிடைக்கும். பாக்கோலா அப்படின்னு ஒரு பிராண்டு. இல்லை, இந்தியன் ஷாப்பு அங்கே அடையார் அடைஞ்சு போனீங்களா? இந்தியன் ஸ்டோர்ஸ் இருக்குது, பட் அவங்க பார்க்கவே நல்ல பிக்கப். நான் நல்ல பிக்கப் நினச்சேன், இங்கே பார்த்தா எங்கேயோ போயிடுச்சு. கிங் லான்ச் வந்ததுன்னா அப்படி பறக்குதுடா. நீட் ஃபார் ஸ்பீட் பார்ட் 1 கேமில் இந்த கார் வச்சு தான் ஆடுவோம். போர்ஷ் 9 எனக்கு வேறு லெவலுக்கு போகும். போர்ஷ் அன்லீஷ் எடுத்தாலே நம்ம வின் பண்ணல. இதுதான் என்னோட ஃபேவரட். அது ஆடி இருக்கு என்ன ஃபர்ஸ்ட் போர்ஷ் அன்லீஷ். அன்லீஷ் ஆனதில்லை, தப்பு பண்ணிட்டேன். இந்த போயிட்டேன். எனக்கு ட்ரிஃப்ட் வராது, செட் ஆகாது. கற்றுக்கணும். ஆமாம், செட் ஆகாது. ட்ரிஃப்ட்டும் பண்ணணும், ட்ரிப்பும் பண்ணணும். சரியா, காம்பினேஷன் கற்றுக்கிட்டா எனக்கு ட்ரிப்லியாக ரேஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஹேண்ட் பிரேக் அடித்து திரும்ப கற்றுக்கணும். அது தெரியாது எனக்கு. ஹேண்ட் பிரேக் கூட ஓரளவுக்கு தெரியும், நார்மல் பிரேக் அடிச்சு திருப்பி தெரியும். அடிச்சதே கிடையாது. ஆக்சிடென்ட் விட்டு தான் ரன் பண்ணேன். அது இந்த காருக்கு பண்ணால் செட் ஆகலை, சுற்றிட்டு போகுது. முன்னாடி தான் இருக்கீங்களா? ஒன்றும் அவ்வளோ தூரம் போகல. நீங்கள் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் சும்மா ட்ரிஃப்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இன்னொரு கார் அன்லாக் பண்ண பார்த்துட்டு இருக்கேன். ஒரு க்ரீன் கலர் போர்ஷா காமிச்சிட்டு இருக்கோம். ட்ரிஃப்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் அப்படின்னு பண்ணால்